இங்க காவேரி ஒரு பக்கம் தான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த பத்தி விஜய் கிட்ட சொல்ல வரலான்னு சொல்லி வராங்க. ஆனா அதுக்குள்ள மாமி வந்துட்டதுனால, அத பார்த்துட்டு காவேரியுமே அந்த விஷயத்த சொல்லாமலே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இத பார்த்துட்டு இருக்க விஜய்க்குமே கொஞ்சம் கடுப்பாயிடுது. பட் இருந்தாலும் காவேரி ஏதோ சொல்ல வந்தா, அது என்னன்னு நம்ம கேட்கணுமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வத்தோட தான் இருக்காரு. ஆனா காவேரி தான் இன்னுமே இங்க விஜய மீட் பண்ணாமயே இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம், இங்க எப்பவும் போலயே சாரதா வெளியில வாக்கிங் வராங்க. அப்ப சாரதா கிட்ட இங்க வாக்கிங் வந்துட்டு இருக்க விஜயுமே எப்பவும் போல கேஷுவலா கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இத பார்த்துட்டு இருக்க சாரதாவுமே இங்க விஜய ஹர்ட் பண்ற மாரி, நீங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் ஓப்பனா வெளியில சொன்னா, எனக்கு தான் கேவலம். அதனால தான் எந்த விஷயத்தையும் ஓப்பனா சொல்ல முடியாம இருக்கு அப்படின்ற மாரி, விஜய் மேரேஜ் விஷயத்துல அக்ரீமெண்ட் போட்டத பத்தி அவங்களுமே சொல்லி குத்தி காட்டுறாங்க. இத கேட்டோனே இங்க விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவரும் எதுவும் பேச முடியாம அமைதியாயிடுறாரு. ஆனா அதே நேரம் இன்னொரு சைடு, தாத்தா பாட்டி வீட்ல இருக்கிற வெண்ணிலாவுமே கொஞ்சம் கொஞ்சமா விஜய தேட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா அவங்க ஃபர்ஸ்ட் நர்ஸ் கிட்ட விஜய பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நர்ஸுமே, "இங்க பாருங்க மேடம், விஜய பத்தி எனக்கு எந்த டீட்டெயிலும் தெரியாது. அவர் வருவாரு, மத்தபடி அவரோட நம்பர்லாம் என்ட்ட கிடையாது" அப்படின்ற மாரி அவங்களுமே சமாளிச்சுடுறாங்க. ஆனா மறுபடியுமே வெண்ணிலா பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தாத்தா கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க, நான் விஜய் கிட்ட பேசியே ஆகணும். அவன் எங்க போயிருக்கான்? முதல்ல எனக்கு விஜய்க்கு கால் பண்ணி கொடுங்க" அப்படின்ற மாரி ரொம்பவுமே கோபத்தோட இந்த பக்கம் தாத்தா கிட்ட விஜயோட நம்பரை கேட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தாத்தாவுமே, "இங்க பாரும்மா, விஜய் வந்துருவான். அவன் வேலையா போயிருக்கான். சொல்லப்போனா அவன் இப்போ வந்து நம்ம ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டான்மா. அவனா தான் ஃபோன் பண்ணுவான். நாங்க எடுத்து பேசுவோம்" அப்படின்ற மாரி அந்த விஷயம் எல்லாத்தையுமே ரொம்பவே டீட்டெயில்டா சொல்லி பார்க்குறாரு. ஆனா இங்க வெண்ணிலாக்கு சுத்தமா அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிற மனநிலையே கிடையாது. அவங்க ரொம்ப அடமன்ட் கேரக்டரா இந்த பக்கம் வந்து, "நான் விஜய் கிட்ட பேசியே ஆகணும். முதல்ல விஜய் எங்க? நீங்க ஃபோன போட்டு குடுங்க. நீங்க என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க. விஜய் என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான்" அப்படின்ற மாரி ரொம்பவுமே கோபத்தோட இங்க தாத்தா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இத பார்த்துட்டு இருக்கிற பாட்டியுமே, இதுக்கு மேல இத சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் தனியா வந்து இந்த பக்கம் விஜய்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல, "விஜய், நீ ஒழுங்கா வந்து அவள சமாளிக்கிற வழிய பாரு. அப்படி இல்ல அப்படின்னா, உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த பத்தி நாங்க அவகிட்ட பேசுற மாரி இருக்கும்" அப்படின்ற மாரி எங்க பாட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்டோனே விஜயுமே, "பாட்டி பாட்டி, நீங்க அப்படிலாம் சொல்லிறாதீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. நான் வந்துடுறேன் இருங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, விஜய் வேக வேகமா கிளம்பி இந்த பக்கம் வந்து டைரக்டா வெண்ணிலாவை பார்க்க வராங்க. அப்போ கரெக்டா வந்து விஜய் உள்ள வர்றத பார்த்த வெண்ணிலாவுமே, "விஜய் எப்படி இருக்க? நல்லா இருக்கே" அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷத்தோட அங்க போய் விஜய ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனா இத பார்த்துட்டு இருக்க தாத்தா பாட்டிக்கு பயங்கரமா கடுப்பாக்க ஆரம்பிக்குது. முக்கியமா தாத்தாக்கு சுத்தமா இந்த விஷயத்த ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் தாத்தாவுமே ஏற்கனவே இத பத்தி இங்க விஜய் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா விஜய் இத பெருசா எடுத்துக்காம ரொம்பவே கேஷுவலா எடுத்திருப்பாரு. ஆனா அதே நேரம் இங்க ஹக் பண்ணிட்டு இருக்க வெண்ணிலாவுமே விஜய விடுறது ஐடியாவே இல்லாம இருக்கு. இத பார்த்துட்டு இருக்க விஜயுமே, "என்ன வெண்ணிலா பண்ணிக்கிட்டு இருக்க? தாத்தா பாட்டி இருக்காங்க, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. முதல்ல நகரு" அப்படின்ற மாரி கொஞ்சம் கோபத்தோட இந்த பக்கம் வந்து வெண்ணிலாவ தட்டி விட பார்க்குறாங்க. ஆனா வெண்ணிலாவுமே, "என்ன விஜய் இது? உனக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்காக நான் தள்ளி போகணும்? தாத்தா பாட்டி என்ன நினைக்க போறாங்க?" அப்படின்ற மாரி ரொம்பவுமே கோபத்தோட இந்த பக்கம் வந்து வெண்ணிலா டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட உடனே இந்த பக்கம் விஜய்க்கும் அதே நேரம் இங்க தாத்தா பாட்டிக்கும் தூக்கி வாரி போடுது. "இது என்னடா புதுசா இருக்கு? இவங்களுக்கு என்னடா மேரேஜ் ஆச்சு?" அப்படின்ற மாரி அப்படியே ஸ்டன் ஆயி போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப விஜயுமே பதறி போயிட்டு, என்ன என்ன வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்க? என்னது, உனக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? எப்படி மேரேஜ் ஆச்சு? எப்ப மேரேஜ் ஆச்சு? யார் சொன்னா உனக்கு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஆனா அதே நேரம் வெண்ணிலாவுமே, "என்ன விஜய் இது? உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகாமயா நான் உன் வீட்ல வந்து இருக்கேன்? சொல்லப்போனா நீ என்ன மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்து தானே வச்சிருக்க" அப்படின்ற மாரி இங்க வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இத கேட்டுட்டு இருக்க விஜய்க்கு பயங்கரமான ஷாக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப தன்னை பத்தியான விஷயங்கள இவகிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியாம அப்படியே விழி பிதுங்கி போய் நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல தாத்தாவுமே, "விஜய், இங்க பா, நீ முதல்ல தனியா வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்ற மாரி எங்க தாத்தா ரொம்ப கோபத்தோட விஜய கூப்பிடுறாங்க. உடனே விஜயுமே, வரேன் தாத்தா" அப்படின்ற மாரி, "வெண்ணிலா ஒரு நிமிஷம் இரு, நான் தாத்தா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தாத்தா கிட்ட பேச போறாங்க. அப்ப கரெக்ட்டா தாத்தாவுமே, "இங்க பாரு விஜய், இதுக்கு மேல நீ இந்த விஷயத்துல நீ தாமதிச்ச அப்படின்னா உனக்கு தான் பெரிய பிரச்சனை. இப்ப பாரு, அவ நீ கல்யாணம் பண்ணி இந்த வீட்ல கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவளோட உண்மையான சிச்சுவேஷன் என்னன்னு அவளுக்கு புரியல. இந்த மாதிரி முட்டாள்தனமா அவ யோசிக்கிறதுனால உன் லைஃப்க்கு மட்டும் இல்லாம காவேரியோட லைஃப்க்குமே பெரிய பாதிப்பாயிடும்டா. முதல்ல ஓப்பனா அவகிட்ட எல்லா விஷயத்தையும் பேசு. இப்பவே இந்த நிமிஷத்திலே பேசிட்டு போயிரு. இல்ல அப்படின்னா பெரிய தொந்தரவாயிடும். நீ முதல்ல வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புற வரைக்கும் நீங்க இருந்து நகரக்கூடாது" அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட தாத்தாவுமே ஆர்டர் கொடுத்துறாரு. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் விஜயுமே கொஞ்சம் பதட்டமாக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா டாக்டர் ஏற்கனவே சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி அவங்க ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வந்துகிட்டு இருக்கப்போ நீங்க உங்களோட ரியாலிட்டி லைஃப்பை பத்தி அவங்க கிட்ட நீங்க வெளிப்படுத்திக்காதீங்க. அப்படி நீங்க வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கு ஞாபகங்கள்லாம் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட விஜயுமே கொஞ்சம் பதற ஆரம்பிக்கிறாரு. பட் இருந்தாலும் இப்ப நம்ம வெண்ணிலாக்கு இதை பத்தி புரிய வச்சாகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு முடிவோட இங்க வெண்ணிலாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. "வெண்ணிலா, நீ
என் கூட வா அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவை கூட்டிட்டு மொட்டை மாடிக்கு போறாங்க. அங்க போன உடனே அவங்க கிட்ட, வெண்ணிலா இங்க பாரு, இப்ப நீ நடந்துட்டு இருக்க சுச்சுவேஷனை வச்சு நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நீ நினைச்சிட்டு இருக்க எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணவே இல்லை, உனக்கு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட வெண்ணிலாவுமே, என்ன விஜய் சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப என்ன கல்யாணம் பண்ணாம எதுக்காக உன்னோட வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் விஜயுமே, இங்க பாரு வெண்ணிலா, உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வெண்ணிலாவுமே, இருக்கு விஜய், என் ஆக்சிடென்ட்ல என்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு இந்த பக்கம் வெண்ணிலாவுமே கொஞ்சம் அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் விஜயுமே, இங்கே பாரு வெண்ணிலா, அப்படி ஒரு காரணம் நடந்ததுனால உன்னோட மெமரி லாஸ் ஆயிடுச்சு. அதனால தான் உன் மெமரியை சரி பண்ணுறதுக்காக தான் இப்போ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போ நான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி உனக்கும் எனக்கும் கல்யாணம்லாம் ஆகலை. அதை விட முக்கியமாக இன்னொரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் பேச வராரு. ஆனால் அவர் பேசுறதுக்கு முன்னாடி இங்கே வெண்ணிலாவுமே வேகமாக போய் விஜய் ஹக் பண்ணிட்டு, தேங்க்யூ விஜய், சொல்லப்போனா நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கும் போது கூட நீ மட்டும் தான் என் கூட இருக்க, சொல்லப்போனா என் லைஃப் லாங் நீ மட்டும் தான் என் கூடயே இருக்கணும், நீ தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே எமோஷனல் ஆகி அவங்களுமே அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் இந்த உண்மையை வெளியில சொல்லலாமா, இல்லை இப்போ இதை சொன்னா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கற்பனையில மிதக்க ஆரம்பிக்கிறாரு. அதை விட இங்க தாத்தா சொன்ன விஷயத்த சுத்தமா அவர் காதுல வாங்காம இங்க வெண்ணிலா கிட்ட அந்த விஷயத்தை பத்தி ஓப்பனா பேசாமலே வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் இங்க வெண்ணிலா கிட்ட, இங்க பாரு, நான் வெளியூர்ல ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதனால எனக்கு நிறைய வேலைகள் இருக்கும், நான் போயிட்டு அப்பப்போ தான் திரும்பி வருவேன், இந்த மாரி தொந்தரவு பண்ணாத, ஆனா வாரம் ஒரு டைம் நான் வந்துடுவேன், நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலாவை சமாதானப்படுத்தி அவருமே இங்க மறுபடியும் ரூம்ல கொண்டு போய் விட்டுறாரு. விட்டுட்டு இங்க திருப்பி ரிட்டர்ன் வெளியில வரும்போதே தாத்தாவுமே, டேய் என்னடா நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே, இல்ல தாத்தா நான் சொல்லலை, ஆனா அவளுக்கு எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற விஷயத்த நான் ரொம்பவே டீட்டெயிலாக விளக்கி அவளுக்கு புரிய வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட தாத்தாக்கும் பாட்டிக்கும் சும்மா ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க அவன் மனசுல, இந்த மாதிரி ஒருத்தையை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, இப்ப சம்மந்தமே இல்லாம இவளை சரி பண்றேன்னு இவளை வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு இவகிட்ட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலடா, இவ பண்ற விஷயங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கல, இவ ரொம்பவே அடமண்ட் கேரக்டரா இருக்காடா, பயங்கரமா அடம் பிடிக்கிறா, அதை விட முக்கியமா நாங்க சொல்ற விஷயம் எதையுமே காதுல வாங்காம அவளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அவ கேட்டுக்கிட்டே இருக்கா, எங்களால இவளை சமாளிக்க முடியாதுடா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, இவ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, நீ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு மொல்ல அவளை வெளியில அனுப்பு அப்படின்ற மாதிரி எங்க பாட்டி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜயுமே, பாட்டி ப்ளீஸ் பாட்டி, எனக்காக இன்னும் 2 வாரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ள கண்டிப்பா நான் வெண்ணிலா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டுபிடிச்சு அவளோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு நான் அமுச்சு வச்சிடறேன், அதுக்கப்புறம் வெண்ணிலாவால நம்ம லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே ரொம்பவே ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க தாத்தாக்கு தான் ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிக்குது. அவருமே விஜயை பார்த்து, விஜய் என்ன விஜய் பண்ணிக்கிட்டு இருக்க, நாங்க இத்தனை பேர் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நாங்க சொல்ற எதையுமே நீ காதுல வாங்காம உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, இப்ப வீட்டுல இருக்க பெரியவங்க நாங்க இப்படி சொல்றோம்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும் விஜய், நீ அதை புரிஞ்சுக்காம இப்படி முட்டாள்தனமா முடிவெடுத்துக்கிட்டு இருக்க, நீ அந்த பொண்ணோட லைஃபை மட்டும் பத்தி யோசிக்கிறியே, காவேரி பத்தி யோசிச்சு பாத்தியா, இப்ப 2 வாரம் கழிச்சு அந்த பொண்ணு நல்லா கியூர் ஆயிட்டான்னு வச்சுக்க, கண்டிப்பா அவளை உன்னால சமாளிக்க முடியாதுடா, இப்பவே அவளை நம்மளால சமாளிக்க முடியல, அவளே இந்த வீட்டில் இருக்கிறத முடிவு பண்ணிட்டு உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனைக்குள்ள போயிட்டா, இந்த விஷயங்கள்லாம் காவேரி காதுக்கு போச்சுன்னா உண்மையுமே ரொம்பவே கஷ்டப்படுவாடா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, ஏற்கனவே உன் லைஃப் ரொம்பவே பிரச்சனையில இருக்கு, இப்போ நீ மறுபடியும் பிரச்சனைக்குள்ள கொண்டு போயிட்டே இருக்காது அப்படின்ற மாதிரி எங்க தாத்தா சொல்றாங்க. ஆனா விஜயுமே, தாத்தா ப்ளீஸ் தாத்தா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க, ஒரு 2 வாரம் தாத்தா, அதுக்குள்ள நான் அவங்க வெண்ணிலா சம்பந்தப்பட்ட சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சி நான் அவளை கூடி சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு நான் அமைச்சிடறேன் தாத்தா, எனக்காக ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி எங்க விஜயுமே தாத்தாவை கன்வின்ஸ் பண்றாங்க. ஆனா தாத்தாக்கு சுத்தமா இந்த விஷயத்துல விருப்பமே இல்லை. ஏன்னா வெண்ணிலா இப்படி அடம் பிடிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம், அது மட்டும் இல்லாம இங்க விஜய்க்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமும் இவங்களால அந்த விஷயத்தை இதுக்கு மேல ஏத்துக்க முடியாது, கண்டிப்பா இந்த பொண்ணால விஜய் லைஃப்ல பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி தாத்தா முன்னாடியே கணிச்சிடுறாரு. ஆனா விஜய் தான் இன்னுமே வெள்ளந்தித்தனமா இங்க வெண்ணிலா மேல ஒரு நம்பிக்கை வச்சுட்டு, அவ அப்படி கிடையாது, அவகிட்ட புரிய வச்சா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா இங்க காவிரியோட லைஃப்க்கு வெண்ணிலாவால பெரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா இங்க இப்பவே அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு மனப்பாங்கில சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் காவேரியுமே தான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தை பத்தி விஜய் கிட்ட பேசி அவங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, அந்த நிமிஷம் இங்க வெண்ணிலா வீட்டுல இருந்தாங்கன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான். இங்க காவேரி ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இங்க விஜய் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு இங்க விஜயும் ஒரு வழி பண்ணிடுவாங்க வெண்ணிலா. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் guys.